2 பங்கு வச்சிருக்காங்க. 3000 ரூபாய் கொடுத்து கொடுத்தேன். வாங்கிக்கங்கன்னு சொல்லி வாங்காம ஓட்டுறாங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஆசை வந்து இந்த பிச்சைக்காரங்க கையில் ஃபோக்கஸ் பண்ணேன். அவங்க ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்தால் 300 ரூபாய் கிடைக்குதுன்ற. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நாள் முழுக்க பிச்சை எடுத்தால் 300 ரூபாய் தான் கிடைக்குது. ஒரு நிமிஷம் சொல்லி 30,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து 3000 ரூபாய் நீ எடுத்துக்கோ, குழந்தைக்கு செலவுக்கு வச்சுக்கணும். அப்படி அசைத்து மீண்டும் குழந்தைய பர்த் சர்டிஃபிகேட்டு, உன்னோட ஆதார் கார்டு, வீட்டுக்கோட ஆதார் கார்டு அதெல்லாம் காமிச்சிட்டு 3000 ரூபாய் எடுத்துருவோம். கம்முன்னு எழுந்திரிச்சு போவாங்க. அதில் ஒரு தகவல் வருது, கும்பகோணத்தில் இப்போ குழந்தை தூங்கிய நிலையில் பிச்சை எடுக்காங்க. போலீஸை வச்சு விசாரிச்சா சத்தீஸ்கரில் காண போன குழந்தை கும்பகோணத்தில் ஒரு சந்துக்குள்ளே பிச்சை எடுக்குது. சனிக்கிழமை காலையில் 8:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். நான் வீட்டுக்கு போகுது நைட்டு 2-3 மணி ஆகிடும். ரோட்டில் எல்லாம் அன்னோன் ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போகுது. விடியகாலம் 7 மணிக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி குவைத்தில் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன விஷயம்னு கேட்டால் காதல் தோல்வி. சில பேர் சொல்லுவாங்க உடலை அங்கேயே அடக்கம் பண்ணிவிடுங்க, வீடியோ காலில் காமிச்சிடுங்க. அதையும் நடந்துக்கு, அதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். இங்கேருந்து நாங்கள் தகவல் கொடுத்தோன்னா அவங்க அந்த வேலையை முடிச்சிடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம், எம்ஃபார்மிங், பேக்கிங், கார்கோ செக்ஷன் அது வரைக்கும் அவங்க முடிச்சிடுவாங்க. இயற்கையாக இருந்திருந்தால் இந்த பையன் ஏதோ லவ் பண்ணப்போ பண உதவி, நகர உதவியெல்லாம் பண்ணியிருக்கான், வாங்கி போட்டுருக்காங்களே. இவன் நேரடியாக கண்டிப்பாக வீடியோவில் ஒன்றா பேசுவதை பார்த்தோன்னா எமோஷன் ஆகி அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தப்பு பண்ணிட்டான். உடனடியாக களத்தில் இறங்கி அங்கே இருக்க எம்பசிக்கு பேசி உடனடியாக பாடியை பிஎம் பண்ணி எம்ஃபார்ம் பண்ணி அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். சனிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். சனி ஞாயிறு தமிழக அரசு விடுமுறை இருந்தாலும் இங்கே இருக்க என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஃபோனில் கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம மெயில் அனுப்பிச்சிட்டோம். எல்லாமே மின்னஞ்சல் தான். மின்னஞ்சல் அனுப்பிச்சு திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவன் வீட்டுக்கு வந்து அந்த 2 நிமிஷத்தில் தொங்கி போயிட்டு இருக்கும். அவன் உடலை கொண்டு வரத்துக்கு விடியகால 4 மணிலேருந்து 9 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில். கவர் ஸ்டோரி நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் ஹரிஹரசுதன். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சமூக ஆர்வலர் ஜின்னா அவர்கள் தான் இருக்காங்க. சார் வணக்கம் சார். சார், இப்போ சமீப காலமாக அவங்களோட வீடியோக்கள் எல்லாமே வைரல் ஆகிட்டு இருக்கு. அது வைரல் ஆகுது அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கலாமா, சமூகத்தோட அடுத்த நிலைக்கு போகுதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இத்தனை நாட்களாக இந்த விஷயத்தை யாரும் கவனிச்சிருப்பாங்களா, கவனிக்கலையான்னு கூட தெரியாது. ஏன்னா இந்த குழந்தைகளை வச்சு பிச்சை எடுக்கிறதா இருக்கட்டும், வெளிநாட்டிலேருந்து இறந்தவர்களை உடலை கொண்டு வரதா இருக்கட்டும், இந்த விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். இந்த பயணத்தை பற்றி சொல்லுங்கள். எங்கேருந்து இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க? இது நீண்ட கால பயணம். முதல் முதலாக பார்த்தீங்கன்னா 2001, 2002 வந்து சாதாரணமாக ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸாக ஸ்டார்ட் பண்ணேன் என் லைஃப்பை. அப்போ வந்து என்னென்னா புகார் கொடுக்க வகுப்புகளை புன்னுகையுடன் வரவேற்போம். அப்போலாம் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே ஒரு மாதிரி பயந்துகிட்டே போவாங்க. போனால் ஆஷாண்டில் போனோம். அப்போ வந்து ஐசோஸ் காவலத்தில் சந்திரசேகர்னு இன்ஸ்பெக்டர் இருந்தார். அப்போ மயிலாப்பூர் டிசி மிஸ்டர் சண்முகேஸ்வரன் ஐபிஎஸ் இருந்தார். அப்போ வந்து என்ன பண்ணுவோம், வாசல் ஒரு லேடி சேகெல்லாம் கட்டிட்டு உட்காந்துருப்பாங்க. போலீஸு சேர்லாம் போட்டு அந்த ஸ்லோகன் வச்சு எடுத்துக்குவோம். அவங்க வேகங்களை கூட்டு புகார்லாம் எழுதி கொடுத்துருந்தாங்க. அடுத்த கட்டமாக போகணுன்னும் போது என்னென்னா வேகமாக இன்னும் அடுத்த லெவலுக்கு போகணுன்னும் போது சுனாமி வந்துச்சு. சுனாமியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ சண்முகேஸ்வரன் ஐபிஎஸ் வந்தார். அவர் கூட பட்டணம் பக்கத்தில் வந்து 108 ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. அப்போ கவர்மெண்ட் மாற்று ஆம்புலன்ஸ்லாம் கிடையாது. 13 பாடி வந்து சீனிவாசபுரத்தில் ஒதுங்கிச்சு. அப்போ அதை எடுத்து ராயப்பேட்டை மாற்றை கொண்டு போகணுன்னும் போது மக்கள் எல்லாம் கூட்டம் வேடிக்கை பார்க்க வந்து பீச்சே முடங்கி போச்சு. போக்குவரத்து சம்பீத்துக்கும் போது என்ன பண்ணலான்னும் போது அப்போ மயிலாப்பூர் டிசி அவரோட ஸ்டேக்கிங் போர்ஷன் பின்னால் பெரிய டெம்போ டவரில் இருக்கும். அப்போ நான் சொல்கிறேன், ஐயா அந்த வண்டியில் போட்டு எடுத்துகிட்டு போய்டுவோம்னு சொல்லிட்டு பட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தெல்லாம் இறக்கிட்டு 13 பாடியும் உள்ளே அடுக்கி ராயப்பேட்டா மருத்துவமனையில் கொண்டு போய் ஒப்படைச்சோம். அடுத்த கட்டமாக போகும்போது சரி மருத்துவமனையில் நம்ம அவர்களுக்கு உதவி செய்யணும் போது என்னென்னா மருத்துவமனையில் பகல் நேரத்தில் எல்லாமே ஆளுங்க வைப்பாங்க. நைட் டைமில் போனால் ஹாஸ்பிட்டல் காலியாக கிடக்கும். அப்போ சொந்தக்கார கூட்டு போகும்போது இறந்து போகும்போது உதவி பண்ணுறதுக்கு யாருமே வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம நைட்டு 10லேருந்து 12 மணிக்கு ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணேன். அங்கே அவங்களுக்கு உதவி பண்ணுறது. அங்கே திடீர்னு ஒருத்தவங்க வெளிநாட்டில் இருப்பாங்க. அவங்க மனைவி வந்து அப்பா ஹஸ்பண்டை கூப்பிட்டாங்க. பையன்லாம் துபாய், மலேசியா, சிங்கப்பூரில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கார்டியாக் அரெஸ்ட் ஆகிடும். அவன் மனைவிக்கு என்ன பண்ணுறது, என்ன இது அடுத்த கட்டம் என்னன்னு தெரியாது. அப்போ கூட வந்து அவங்கள ஆசுவாசப்படுத்தி என்ன பண்ண அவங்க வீட்டு ஆளுங்க நம்பர் வாங்கி தகவலை சொல்லி இதெல்லாம் பண்ணி நிறைய பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ சமீபத்தில் மீசாப்பட்ட முனையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு. டீ சாப்பிட்டு அப்படியே கீழே வந்துட்டாரு. சுற்றி எல்லாம் வேடிக்கை பார்க்காங்க. உடனே எனக்கு ஃபோன் வருது. நான் போய் பார்க்கேன் 108 கூப்பிடும் ஒன்றுமே இல்லை, முடிஞ்சிருச்சுட்டாங்க. பல்ஸ் இல்லைன்னா 108 ஏற்ற மாட்டாங்க. இருந்தாலும் நான் பேசினா கூட்டம் கூடிடுச்சு. அப்போ சட்டம் ஒழுங்கு பிரச்சனை மாதிரி 108 நீ ஏற்று ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில் நான் பேசிக்கன்னு சொல்லி ஏற்றி கொண்டு வந்து பார்த்தா ஆள் இல்லை.
பஸ்ஸில் டிரைவிங் லைசன்ஸ் பேன் கார்டு இருக்குது, ஒரு 500 பண்டலு, செயின், மோதம் எல்லாம் இருக்குது. எல்லாத்தையும் பத்திரமா எடுத்து வச்சுட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து 10 நிமிஷம் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த வீட்டை கண்டுபிடிச்சி போனால் அந்த பக்கத்து நம்ம எடுத்தோன்னே அந்த வீட்டுக்கு டேரெக்டாக டச் பண்ண மாட்டோம். ஏன்னா அந்த வீட்டில் யார் இருக்காங்கன்னு தெரியாது. அப்போ பக்கத்து வீட்டில் கதவை தட்டி இந்த ஃபோட்டோவில் இருக்குது இந்த வீட்டில் அம்மா யார் இருக்கா, அவங்க ஒய்ஃபு வயசான அம்மா தான் இருக்காங்க. அவங்கள்ட்ட தகவல் சொல்ல முடியாது, எமோஷனல் ஆகிடும், ஏதாச்சும் ஆகிடும். பையன் யாருன்னு கேட்டால் பையன் பேர் சதீஷோ ரமேஷோ இதை சொன்னார். உடனே என்ன பண்ண அந்த வீட்டில் போய் கதவை தட்டி அம்மா ரமேஷ் இல்லையாம்மான்னு கேட்டால் அவன் அந்த வீட்டில் இருக்காம்மா, நான் ஃப்ரெண்டுமா கல்யாணத்துக்கு கூட வரல, ஃபோன் நம்பர் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி அந்த பையனுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி உங்கள் அப்பாவோட ஃபோன் என்கிட்ட இருக்குது, உங்கள் அப்பா காயப்பட்ட ஹாஸ்பிட்டலில் உடம்பு சரியில்லை, ஏன்னா எத்தோன்னு சொல்லக்கூடாது இல்லையா, உடம்பு சரியில்லாமக்கு நீ கொஞ்சம் உடனே வாப்பான்னு சொன்னேன். அவன் நம்பலை. நான் சொன்னேன் உங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போடுவேன். ஃபோன் பண்ணி நான் கட் பண்ணேன். கட் பண்ணுற ஃபோன் எங்கேருந்து இருக்குது. அப்படி அசகிசான் வந்தவுடனே கூப்பிட்டு போய் அந்த நகை பணத்தெல்லாம் ஒப்படைச்சிட்டு இந்த மாதிரி உங்கள் அப்பா இறந்துட்டார், அம்மாட்ட இப்போ சொல்லாத. ஏன்னா அந்த வீட்டுக்குள்ளே போகும்போது அவங்க மல்லிப்பூலாம் வச்சுக்கிட்டு ஒரு மங்களகமாக கதை சொல்லு தம்பி, வாங்க தம்பி, என்ன தம்பி சதீஷ் உள்ளே வாங்க தம்பி அப்படின்றாங்க. அப்போ அவங்கள்ட்ட போய் உங்கள் வீட்டுக்கு இறந்துட்டான்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி நாசுக்காக ஹேண்டில் பண்ணி இதெல்லாம் நிறைய பக்குவப்பட்டோம். இப்போ என்னன்னு கேட்டால் ரொம்ப நாளாக எனக்கு ஆசை வந்து இந்த பிச்சைக்காரங்க கையில் இவங்களை ஃபோக்கஸ் பண்ணேன். பிச்சைக்காரங்க கையில் போகும்போது குழந்தை தூங்கிட்டே இருக்கும். அந்த பொசிஷன் எப்படி இருக்குன்னா இப்படி துணியை மாட்டிக்குப்பாங்க, அதுக்குள்ளே குழந்தை தொங்கும், தூங்கிட்டே இருக்கும், தலை ஒரு பக்கம் தொங்கும், கால் ஒரு பக்கம் மடங்கி தொங்கும். அவங்க எவ்வளோ வேகமாக நடந்தாலும் குழந்தை அசையாது. இன்னொரு விஷயம் நான் கவனிச்சிருக்கேன், நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு தோணுது, சுளீர்னு வெயில் அடிக்கும், அவ்வளோ ஆரன் சத்தம் கிடைக்கும், ஆனால் அந்த குழந்தைங்க எந்திரிக்காது சார். ஏன்னா நம்மளோட தோல் வந்து கொஞ்சம் இறுக்கமான தோல், வளர்ந்துருக்கவங்க தோல், அந்த இதுக்கு நாமளே ரியாக்ட் பண்ணுவோம். ஆனால் அந்த குழந்தை ஏன் தூங்கிட்டே இருக்குன்னு இப்போ எனக்கு அந்த நீங்கள் சொன்னது எனக்கு அந்த டவுட் வருது சார். நிறைய பேருக்கு வந்துச்சு. பட் என்னன்னு கேட்டால் நம்ம சமூகத்தில் எப்படி கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாத விஷயத்த வந்து ஷேர் பண்ணுவாங்க. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நகைச்சுவை நடிகை வந்து ஏதோ கமெண்ட்லாம் பண்ணி ஆர்குமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தார். ஆமாங்களா, அவர் பேர் உச்சி அவர் பிரபலப்படுத்தின விருப்பப்படல, அதை ஷேர் பண்ணாங்க. சமீபத்தில் ஒரு நடிகை வந்து 2 குழந்தையோட கொண்டு போய் இடத்துல உட்காந்து சாப்பிடுவது, இடத்துல ஆசீர்வாதம், அதெல்லாம் வந்து ஷேர் பண்ணாங்க. பட் நம்ம சமூகத்துக்கு முக்கியமான விஷயத்த கொண்டு வரோம். இத்தனைக்கு நான் சொல்லி தான் போடுவேன், இந்த ஷேர் பண்ணுறதுனால எனக்கு ஒரு பைசாவோ ஏதோ இந்த ஆட்லேருந்து வகுப்போது கிடையாது. இது முற்றிலும் விழிப்புணர்வுக்காக விஷயம், தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லுவோம், பண்ண மாட்டாங்க. அப்போ என்ன பண்ணேன், ரிவர்ஸில் பண்ணலாம், மக்கள்கிட்ட வேக மாதிரி கொண்டு போகணும். இப்போ சமீபத்தில் நூலகத்தில் இது படிச்சுனா போயிருக்கு, ஒருத்தர் வந்து பிட் நோட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க, அதை வாங்கி எல்லாம் கசக்கி போட்டே போனாங்களாம். அப்போது அந்த பையன் என்ன பண்ணால், இந்த பிட் நோட்ஸ் சேர்த்து அவங்க படிக்கணும்னா என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு எல்லா பிட் நோட்ஸையும் ஒவ்வொன்றா கசக்கி போட்டுக்கிட்டே இருந்தானா. என்ன என் கீழே கசக்கி போனோம், அப்போ தான் எடுத்து படிக்க ஆரம்பித்தான். அவன் ரிவர்ஸில் போகலான்னு சொல்லிட்டு என் சொந்த பணம், நான் வங்கியில் மேலே பணி செஞ்சிட்ருக்கேன், என்னோட சொந்த பணத்தில் 30,000 ரூபாய் எடுத்துகிட்டு பிச்சைக்காரங்க பக்கத்தில் போயிடுது. பேசி கொடுக்கும்போது அவங்க சொல்லுவாங்க, ஒரு நாள் ஃபுல்லாக பிச்சை எடுத்தால் 300 ரூபா கிடைக்குதுன்றாங்க. நான் என்ன சொல்லுவேன், ஒரு நாள் முழுக்க பிச்சை எடுத்தால் 300 ரூபா தான் கிடைக்குது. ஒரு நிமிஷம்னு சொல்லி 30,000 ரூபாய் எடுத்து வச்சுட்டு இதுலேருந்து 3000 ரூபாய் நீ எடுத்துக்கோ, குழந்தைக்கு செலவுக்கு வச்சுக்கணும். அப்படி அசைக்க திரும்பிடுவாங்க. குழந்தைய பர்த் சர்டிஃபிகேட்டு, உன்னோட ஆதார் கார்டு, வீட்டுக்கோட ஆதார் கார்டு அதெல்லாம் காமிச்சிட்டு 3000 ரூபாய் எடுத்துருவோம். கம்முன்னு எழுதிச்சு போவாங்க. ஏமா வேணாமான்னு கேட்கேன், வீட்டில் இருக்கு, ஃபோன் நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சி விடு, நான் வந்துட்டேன். இப்போ அண்ணா நகர்லேருந்து ஃபோன் வருது, சார் அண்ணா நகர்லேருந்து பிச்சை எடுத்துட்டுருக்காங்க சார், 2-3 குழந்தைங்க தூங்கிட்டே இருக்குது சார். உடனே அண்ணா நகர் ஸ்பாட்டுக்கு போவேன், 30,000 ரூபாய் எடுத்துட்டு பின்னால் ஓடுறேன். சிக்னலில் எல்லாம் பார்க்குறது வேடிக்கை, வாங்கிட்டு போமா காசு வாங்கிட்டு. அது வரைக்கும் வேணும்னு சொன்னாலே ஆதார் கார்டு, பர்த் சர்டிஃபிகேட், புருஷனோட ஆதார் கார்டு கேட்ட உடனே நீங்கள் ஃபேஸ்புக்லேயே பார்த்துக்கலாம், வேணும்னு சொல்லிட்டு அவங்க பட்டுக்கு போயிட்டு இருக்காங்க, ஓடிக்கிட்டே இருப்பாங்க. என்ன ரீசன் கேட்டால் அது அவங்க குழந்தை கிடையாது. இதை வந்து இப்போ வந்து இந்த மாதிரி ட்ரெண்ட் ஆனவொன்னே நிறைய பேர் ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா ஜின்னா 30,000 ரூபாய் பின்னால் ஓடுறேன், யாரும் வாங்க மாட்டுறாங்க. அப்போ ஷேர் ஆகும்போது நிறைய யூடியூப் சேனல்லாம் வீடியோ வந்து எங்களோட இலக்கு என்னன்னு கேட்டால், குழந்தைகளுக்கு டிஎன்ஏ பரிசோதனை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, நம்ம உடனே தமிழ்நாடு அரசை வந்து மையப்படுத்தணும்னு நினைப்பாங்க. இது வந்து இந்தியா முழுக்க கொண்டு வரணும். என்ன எக்ஸாம்பிள் என்னென்னா, இதை நான் வீடியோலாம் போட்ட பிறகு ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதில் ஒரு தகவல் வருது, கும்பகோணத்தில் ஒரு குழந்தை தூங்கிய நிலையில் பிச்சை எடுக்காங்கன்ட்டு. போலீஸை வச்சு விசாரிச்சா சத்தீஸ்கரில் காண போன குழந்தை கும்பகோணத்தில் ஒரு சந்துக்குள்ளே பிச்சை எடுக்குது. இது சத்தீஸ்கரில் காண போன குழந்தையா? ஆதாரத்தோடு இருக்குது. அப்போது நம்ம வந்து தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டை மட்டும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் இருக்க குழந்தை தமிழ்நாட்டில் இருக்காது, ஆந்திராவில் இருக்கும், ஹைதராபாத்தில் இருக்கும், அகமதாபாத்தில் இருக்கும், சத்தீஸ்கரில் இருக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன், தமிழக அரசுக்கு வைக்க வேண்டுகோள்,
இந்த டிஎன்ஏ பரிசோதனையை மத்திய அரசுகிட்ட பேசி அனைத்து மாநிலத்திலையும் பிச்சைக்காரங்க கையில் குழந்தை இருக்கிற குழந்தைய டிஎன்ஏ பரிசோதனை பண்ணணும். உடனே டிஎன்ஏ பரிசோதனை இவங்க சின்ன குழந்தைய தான் பண்ணணும்னு சொல்ல, 10 வயசு 12 வயசு குழந்தை கூட பிச்சை எடுத்திருந்தாலும் டிஎன்ஏ டெஸ்ட் கம்பல்சரி. என்ன காரணம் கேட்டால் 10 வருஷத்துக்கு காண போன குழந்தைய கூட இருக்கும். அந்த குழந்தைய வச்சுக்க பிச்சைக்காரன் வந்து நான் தான் உங்கள் அம்மான்னு சொல்லியிருக்கோம். உடனே அந்த குழந்தை அதை தான் அம்மான்னு சொல்லி நம்பிட்டு இருக்கும். நம்ம நினைப்போம் அந்த குழந்தை 15 வயசு குழந்தை அம்மான்னு சொல்லுது, அப்போ வந்து 15 வயசு குழந்தை உண்மையை தான் சொல்லுவோம், அம்மா தான் பாரு. 15 வருஷத்துக்கு முன்னால் காண போயிருக்கும். 20 வயசு குழந்தை பிச்சை தான் டிஎன்ஏ டெஸ்ட் கம்பல்சரி. ஓகே சார், உங்களுக்கு எது சார் ரொம்ப அதிர்ச்சியாக இருந்திருக்கு? ஏன்னா 10 வருஷம் 15 வருஷம் காணாமல் போய் யாருனே தெரியாத ஒருத்தர் கையில் பிச்சை தான் எடுத்துக்கிட்டு இருக்க அந்த குழந்தை, ஒரு படிக்கையோ இல்லை தத்தெடுத்தோ வளர்க்கலை. அப்படிங்கும் போது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து அதிர்ச்சி அடைஞ்சிங்க? எந்த விஷயங்கள்லாம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இது? ஏன்னா அந்த குழந்தை தூங்குறதுங்கிற விஷயமே எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்போது, ஒரு குழந்தை இங்கேருந்து அங்கே போயிருக்கு அப்படிங்கும் போது எந்த விஷயம் ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும்? சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் வந்து நம்ம விஷயத்தை வெளிப்படுத்தோன்னா அந்த வலியை வந்து நம்ம உணர்ந்துருக்கணும். அதோட வலி நமக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ வந்து உண்மையான ஒரு பட ஸ்டோரி எடுக்காங்கன்னா அதோட வெளிப்பாடு வந்து ஏற்கனவே அங்கே உண்மையாகவே அந்த உணர்ந்து இருந்தால்தான் அதை வெளிப்படுத்த முடியும். ஒரு குழந்தைய காணாம போன குழந்தையோட வலியை வந்து நான் உணர்ந்துருக்கேன். ஒரு தகப்பனாக உணர்ந்துருக்கேன். எந்த தருணம்? இல்லை, அது என் குடும்பத்தோட சில மன கசப்பான சம்பவங்கள். எனக்குன்னு ஒரு குழந்தை இருக்குது. அந்த குழந்தைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இதுக்கு என்கிட்ட இல்லை. என் குடும்ப கருத்து வேறுபாடுகளும் மனைவி பிரிஞ்சிட்டாங்க. அவங்களோட என் குழந்தை வளர்ந்துட்டு இருக்கு. இன்னும் என் குழந்தை மேலே நான் வந்து ஒரு வசனம் ஒரு டைலாக் ஒன்று எழுதுவேன். என்ன டைலாக்னா, கண்ணுக்கு மறைவாகத்தான் வாழ்ந்து கொண்டு இருக்காள், என் கண்ணுக்குள் தான் வளர்ந்து கொண்டு இருக்காள் என் மகள் அப்படின்னும் போது அது எங்களோட குடும்ப பிரச்சனை. அப்படின்ற பார்த்திங்கன்னா அடுத்த கட்டமாக போகும்போது இப்போ இந்த குழந்தைங்க பிச்சை எடுக்கிறவங்களாம் பார்க்கும்போது பார்த்தா எங்கள் ஏகல குழந்தை காணாப்போகுது. ட்ரிப்ளிகனில் அதை சரியாக சொன்னால் 2011 பெண் குழந்தை காணாப்போகுது. அந்த அம்மா வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகாங்க. அப்போலாம் வாட்ஸ்அப் குரூப்லாம் வராத டைம். வலை போட்டு தேடும். ஐசோஸ் பகுதியில் இருக்க எல்லா இளைஞர்களும் வந்து மத இனம் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு அவங்க இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்தாங்க. எல்லா ஆளுங்களும் ஒற்றுமையாக அந்த குழந்தைய தேடுறோம். வலை போட்டு தேடுறோம், கிடைக்கல. ஆனால் எங்களுக்கு நம்பிக்கை இருந்துச்சு, குழந்தை கிடைக்கும் நம்பிக்கை இருந்துச்சு. அந்த அம்மா செத்து பொழைச்சாங்க. அவங்க குடும்பத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தினமும் ஏதோ சாகு வீட்டில் இருக்காமல் இதாக இருக்கும். கடைசியில் அந்த நம்பிக்கை சொல்லுவாங்க இல்லையா, நம்ம ஏதோ பாசிட்டிவாக நினைக்குமோ அது பாசிட்டிவாக கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையில் போனோம். திடீர்னு பார்த்தா அது எலெக்ஷன் நேரம் 2011 தேர்தல் சமயத்தில் தேர்தல் கமிஷன் தான் போலீஸ் கண்ட்ரோலில் இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு இடத்துலேருந்து ஃபோன் வருது, உங்கள் குழந்தை சென்ட்ரல் ரயில் ஸ்டேஷன் நிற்குதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு போயிடுவாங்க. என்ன காரணம் கேட்டால் நாங்கள் போட்டோ அந்த ஃபோட்டோ எல்லாம் எங்கெங்கே ஒரு நோட்டீஸ் ஒட்டினது பயங்கர வைரல் ஆகி அந்த குழந்தை திரும்பி கிடச்சிச்சு. அப்போ என்ன நினச்சேன், இந்த மாதிரி தாய் இது செத்து பழகிக்காங்க. அந்த குழந்தை கிடச்சோன்னே அவங்க வீட்டிலேருந்து எங்களுக்கு அந்த ஒரு நாள் நோன்பு வைக்கணும்னு சொல்லி வச்சுருந்தோம். அவங்க வீட்டிலேருந்து அந்த உணவு வகைகளை பார்க்கும்போது அந்த குழந்தை கிடைச்சதோட சந்தோஷத்தின் வெளிப்பாடாக பார்த்தோம். அவங்க வசதியாக இருக்காங்களா வசதி இல்லையா வசதியில் செஞ்சாங்களா அதெல்லாம் அடுத்த விஷயம். நாங்கள் வந்து அந்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து பண்ண முயற்சிக்கு அவங்களோட உணவு வகையில் வந்து பரிமாறினத்தில் வந்து அவங்க சந்தோஷம் தெரிஞ்சிச்சு. அப்போது நம்ம இப்போ ஒன்று எக்ஸாம்பிள், இப்போ இந்த வீடியோ போட்டுட்டு இருக்கோம், இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகி ஏதோ வகையில் ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கும், உண்மையான தாய்க்கு கிடைச்சிச்சுன்னா வெற்றி தானே. அந்த கிரெடிட் வந்து எல்லாத்துக்குமே கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. இது வந்து கூட்டு முயற்சி. இது வந்து நாளைக்கு வந்து இப்போ கூட நிறைய பேர் சொன்னாங்க, இப்போ வந்து சமீபத்தில் வந்து துணை மையத்தை போய் பேட்டி கேட்டிருக்காங்க. இப்போ பிச்சைக்காரங்க எல்லாமே துணை மையம் சொல்லியிருக்காங்க, டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறதுக்கு எல்லாம் பேசியிருக்காங்க. ஒரு பிரபலமான ஒரு நாளிதழில் வந்து கவர் ஸ்டோரி, தமிழ்நாட்டில் பிச்சைக்காரர்கள் பிச்சை எடுப்பது குறைந்து இருக்கிறது, குழந்தைய வச்சு பிச்சை எடுக்கிறது குறைஞ்சிருக்கு. உடனே ஒரு 7-8 பேர் நம்மளுக்கு அதை கூப்பிட்டு சொல்கிறாங்க, ஆர்டிக்கல் படித்தேன், இதுக்கான கிரெடிட் உனக்கு அப்படின்ட்டு. நம்மளுக்கு அதில் பேர் வரணும் ஆசை கிடையாது. பட் அந்த விஷயம் வரும்போது விதைச்சது நான். ஒரு 5 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தைய கண்டுபிடிக்கணும்னா அதை விதை போட்டு நானும் ஆகணும். அப்போ நம்ம கூட்டு முயற்சி, நான் மட்டுமே முயற்சின்னு பண்ணுவேன். இது மேயு பேசியிருக்காங்க, எல்லா மீடியாவும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஒவ்வொரு மீடியா கவர் ஸ்டோரி போடுறாங்க. இப்போ ரோட்டில் பிச்சைக்காரங்க கிட்ட கேட்டால் சொன்னாங்க பிச்சை போட மாட்டேன்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸே சொல்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது கேட்டிங்கன்னா, நாளைக்கு குழந்தைய வச்சு தமிழ்நாட்டில் போனால் பிச்சை கிடைக்காது அப்படின்ற ஒரு காலம் சீக்கிரம் வந்துடும். அப்போ குழந்தை திருட்டுக்கு தானாக கம்மியாகும். ஓகே, இது ஆப்ஷன். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த தூங்குது அப்படிங்கிற விஷயம் எதனால் நடக்குது சார்? குழந்தை வந்து நம்ம ஊரில் வந்து சென்டிமெண்ட் வந்து குழந்தைங்க சென்டிமெண்ட், தாய்மார்கள் குழந்தைங்க சென்டிமெண்ட். குழந்தைய வச்சு அழுதுட்டு இருந்தால்
குழந்தைய வச்சு அழுதுருந்தால் அழுது சத்தம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதை வந்து குழந்தை அழுவலும் என்னன்னா உடம்பு வீக் ஆகிடும். அதனால் அதை மயக்க நிலைக்கு கொண்டு போயிடுவாங்க. மயக்க நிலைக்கு இப்போ உதாரணமாக கேட்டிங்கன்னா உங்கள் வீட்டிலாம் குழந்தை இருக்கும், எங்களை நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்லுவாங்கன்னா பேராசிட்டமால் டேப்லெட் நம்மளுக்கு கொடுப்பேன். நம்ம போனால் முழுசாக போட சொல்லுவாங்க. குழந்தைய அந்த நம்ம சொல்லுவாங்க 4 ஒரு பங்கு போடுங்க, 4 உடச்சி போடுங்க. என்ன ரீசன்றது குழந்தைக்கு அந்த டோஸுக்கு மேலே கொடுக்கக்கூடாது. காஃப் சிரப் கொடுப்பாங்க சளிக்கு, நம்மளுக்குலாம் வந்து 5 ml குடிக்க சொல்லுவாங்க. டாக்டர் என்ன சொல்ல 4 ஒரு பங்கு ஊற்றிட்டு கீழே கொஞ்சம் கொடுங்க போதும், அதுவும் 6 மணி நேரத்துக்கு ஒருக்க கொடுங்கன்னு. இவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா கொடுத்து தூங்க வச்சு கூட்டுவாங்க. இன்னொன்றும் இல்லை, நீங்கள் கம்முன்னு என்ன பார்த்தாலே தெரியும். வண்டி கிராஸ் பண்ணுவாங்க, வேகமாக இந்த பக்கம் ஓடுவாங்க, வண்டி ஆகன் சவுண்டு கேட்கும், ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்கும், குழந்தை அப்படியே தூங்கும். குழந்தையோட ஒரு சின்ன விரல் கூட அசையாது. ஒன்றும் இல்லை, என்ன வீடியோவே இருக்குது, நான் போய் கிட்ட பேசுவேன், குழந்தைய பின்னால் போட்டு துண்டு போட்டு வைப்பாங்க. குழந்தைய கொடுமா பேசி விளையாட்டு தூங்குறது தம்பிடுவாங்க. முகத்தை மட்டும் பார்த்துக்கன்னு சொல்லி அந்த பக்கம் போய் முகத்தை பார்க்க போவேன். கேமரா எடுத்துகிட்டு போவேன்னா துணியை போட்டு மூடிடுவாங்க. ஜென்ரலாக 3000 கிடைக்கணும் என்ன பண்ணுவாங்க, இந்தப்பா குழந்தைய பார்த்துட்டு கொடுப்பா, கொஞ்சிட்டு கொடுப்பா அப்படின்வாங்க. 3000 கொடுக்கலப்பா கொஞ்சம் பண்ணுவாங்க, காட்டவே மாட்டாங்க. உண்மையாகவே அவங்க குழந்தை இல்லை. இது வந்து தமிழ்நாடு முழுக்க இல்லை, இந்தியா முழுக்க நடக்குது. இது பெரிய நெட்வொர்க்கு. இதை வந்து இந்தியா அரசு இந்தியா முழுக்க விரிவுபடுத்தி எல்லா குழந்தைங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும். அதே டைமில் இந்தியா முழுக்க பெற்றோர்கள் காணா போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அவங்களோட டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து இணையதளத்தில் அப்லோட் பண்ணி இதை எது மேட்ச் ஆகுதுன்றதை ஆய்வு செய்யணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் இப்போ இது வந்து எங்கே நம்ம ஊரில் இப்போ குறைஞ்சிக்கிட்டே வருது அப்படின்னு சொல்கிறீங்க. அரசாங்கம் எந்த அளவுக்கு இதுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க? இல்லை, அரசாங்கம் முழு மூச்சாக சப்போர்ட் இல்லை. அதை தான் சொல்கிறேன். இது வந்து கவர்மெண்ட்டோட மட்டும் நம்ம டார்கெட் பண்ண முடியாது, இந்தியா முழுக்க ஆகணும். தமிழக அரசு இதுக்கு எது நடவடிக்கையும் எடுக்கணும். எப்படி எடுக்கணும்னா, தமிழக அரசு மட்டுமே பேசினா பலன் கிடைக்காது. தமிழக அரசு மத்திய அரசிட்ட கொண்டு போய் இங்கேருந்து ஒரு மசோதா கொண்டு போய் ஆளுநர் ஒப்புதல் கொடுத்து சிவப்பு சட்டம், அந்த சிவப்பு சட்டம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எந்த சந்திப்பில் எந்த குழந்தை பிச்சை எடுத்தாலும் உடனடியாக அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வந்து அவங்களும் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணுன்றதுக்கு ரைட்ஸு. யார் பப்ளிக் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் உடனே போலீஸ் போய் ஒரு லேடி போலீஸை வச்சு கூப்பிட்டு வரணும். அந்த மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லி ஆர்டர் பாஸ் பண்ணி இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தியா முழுக்க சட்டமாக்கணும். அப்போ என்னன்னு கேட்டால் பிச்சை எடுக்கிறவங்க ஆட்டோமேட்டிக்காக எஸ்கேப் ஆகிடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக ஒரு நம்மளுக்கு குழு கிடைக்கும். அதே போல் இந்த குழந்தைங்களை டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கும்போது உண்மையான தாய்மகள் கிடைக்கும் போது எந்த அரசு கண்டுபிடிச்சி கொடுக்குதோ அந்த அரசுக்கு அவங்க கையெழுத்துக்கு நன்றி சொல்லுவாங்க. அதோட சந்தோஷத்தின் வெளிப்பாடு அப்போ நீங்கள் நேரில் பார்க்கும்போது தான் உணர்வீங்க. ஓகே, நீங்கள் எங்கெங்கெல்லாம் போய் இது மாதிரி ரெக்கவர் பண்ணியிருக்கீங்க? ரெக்கவர் பண்ண முடியாது. என்ன ரீசன் கேட்டால் சில சட்டம் ஒழுங்கு பிரச்சனைலாம் இருக்குது. நம்ம பிச்சைக்காங்க மோஸ்ட்லி பெண்களாக இருப்பாங்க. நம்ம போய் உடனே பேச போனால் உடனே நெகட்டிவாக இம்ப்ளிகேட் பண்ணுவாங்க. என் கையை பிடிச்சிட்டான், என்கிட்ட இன்டீசெண்டாக பிஹேவ் பண்ணாட்டேன். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் எமோஷனல் ஆனாங்க, அவங்க சொல்ல நம்புவாங்க. ஏன்னா குழந்தை வச்சுக்கிறதுனால நம்ம சொல்கிறதுக்குள்ளே நம்மளுக்கு 4 அடி வந்துடும். ஆனால் நம்ம பேசுறது கிடையாது. பின்னால் போய் அவங்கள எதுவும் நம்ம அக்யூஸ்ட் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் வீடியோ மட்டும் எடுத்து மக்களோட கவனத்துக்கு கொண்டு போவோம். ஓகே, ரோட்டில் 50 ரூபா பிச்சை போடுறாரு, நான் போய் சொல்கிறேன் சார் அந்த குழந்தை தூங்கிட்டே இருக்குது சார், எதுக்கு சார் பிச்சை விடு, 50 ரூபா வச்சு அந்த பொண்ணு வீடாக கட்ட போகுது பையா அப்படின்னு என்னை வாயப்பான்னு சொல்லிட்டு போய் நான் சொல்கிறது வந்து அது 50 ரூபா கொடுக்கனால அவங்க வந்து சாப்பிட அதுக்கு சொல்லலை. அந்த குழந்தை தூங்குதே அதை கவனிச்சிங்களான்னு கேட்கேன், காதில் வாங்கி அழுதா 50 ரூபா போட்டு போயிட்டாரு. இது மாறணும். ஓகே, இப்போ சமீபத்தில் கூட ஒரு வடநாட்டு தம்பதி எல்லாம் பிடிச்சாங்க, 2 பேரை பிடிச்சாங்க. இப்போ அங்கேருந்து இங்கே வந்து சம்பாதிக்க ஆரம்பித்தாங்க, வேலை பார்க்குறாங்க, அது ஒரு குழு. இப்போ நம்ம ஊர் ஆட்களை விட பார்த்தா இவங்க தான் வந்து அதிகம் பிச்சை எடுக்கிறதுலையும் இதுலேயும் இருக்காங்க. இல்லை, என்ன விஷயம்னு கேட்டால் தமிழ்நாட்டிலேருந்து நம்ம இன்னும் சொன்ன பாகமத்தில் சொன்னதா ரொம்ப சென்டிமெண்டல் அவங்க ஜாஸ்தி. குழந்தைய வச்சுட்டு கிட்ட போனாலோ காலை இது தாங்கிட்டு போனாலோ அல்ல மாற்றுத்திறனாளிகள் இருப்பாங்க. நான் அவங்கள குறை சொல்லவே இல்லை, உண்மையான மாற்றுத்திறனாளிகளும் இருப்பாங்க. நான் அவங்கள அவமானப்படுத்தல. சில பேர் அந்த இப்போ ரீசெண்டாக தாம்பரத்தில் போச்சாங்க, கால் ஊனம் மாதிரி மாற்றுத்திறனாளி நடந்து போனாங்க. எனக்கு தகவல் வந்துச்சு, நான் அந்த ஸ்டேஷனுக்கு இப்போ ஆளுங்களை கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்கிறேன். பிடிச்சி இன்ஸ்பெக்டர் விசாரிச்சுக்க துண்டகானம் துணியகானம் ஜம்ப் பண்ணி ஓடி வந்தாள். ஓட முடியாமல் கூண் உந்த மாதிரி நடந்து வந்தது. லட்டி எடுத்துட்டு போலீஸ் அதை பார்த்து துண்டகானம் ஓடி. அப்போது இங்கே தமிழ்நாட்டுக்கு வந்தால் ஈஸியாக பிச்சை கேட்டால் போடுவாங்கன்றது எல்லாத்துக்கும் தெரியுது. அதுக்கு வந்து ஆக்சுவலாக சட்டத்தில் இடம் இல்லை. நான் ஏற்கனவே நிறைய பேர்ட்ட கலந்து ஆலோசனை பண்ணிட்டேன். பிச்சை எடுப்பது சட்டப்படி குற்றம்னு சொல்லி ஒன்று சொல்கிறாங்க. அதுக்கான அறிக்கை எடுத்து படித்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கேன். அதன் அடிப்படையில் இப்போ ஆர்டிஐயில் வந்து தமிழக அரசுக்கிட்ட கேட்கலான்னு இருக்கோம். கடந்த 15 வருடங்களில் எத்தனை குழந்தைகள் காணாமல் போயிருக்கு, புகார் செய்யப்பட்டிருக்கு, எத்தனை குழந்தைகள் கண்டுபிடிச்சிருக்கீங்க,
எத்தனை குழந்தைங்களை கண்டுபிடிக்காமல் இருக்குது, அதுக்கான நடவடிக்கை என்ன எடுத்துருக்கீங்கன்னு சொல்லி நம்ம ஆர்டிஐயில் கேட்கலான்னு சொல்லி ரெடி பண்ணியிருக்கோம். கூடவே அது விண்ணப்பம். எந்த ஊரில் அதிகமாக குழந்தைகள் காண போகிறாங்க தமிழகத்தை பொறுத்த வரைக்கும்? இல்லை, அது சரியான தகவல் இல்லை. அது குறித்து நான் தகவல் கேட்கலான்ட்டு, ஏன்னா தகவல் கேட்டுட்டு நம்ம தமிழகத்தை அப்ரோச் பண்ணலான்ட்டு நம்ம சமூக நலத்துறையில் அதை பற்றி தகவல் கேட்கலான்னு இருக்கோம். ஓகே. அதே மாதிரி இன்னொரு விஷயம் வந்து வெளிநாட்டில் இருந்து இங்கே பாடியை கொண்டு வரணும்னா முன்னாடியெல்லாம் 1 மாதம் ஆயிருக்கு, 2 மாதம் ஆயிருக்கு. அந்த ப்ராசஸே ரொம்ப டஃப்பான ப்ராசஸ். ஏன்னா ஒருத்தர் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த பாடி இங்கே எப்படி வருமோங்கிற ஒரு தவிப்பு மக்களுக்கு இருந்துச்சு. அந்த விஷயத்தையும் நீங்கள் சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. எந்த ஒரு சன்மானமும் எதுவும் வாங்காமல் அந்த உயிர்களை இங்கே கொண்டு வந்துட்டுருக்கீங்க. அந்த பணி எப்படி எவ்வளோ சுலபமாக இருக்குது? முன்ன வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டில் மேலை நாடுகள்லேருந்து நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வேலைக்கு போனவங்க இறந்து போயிட்டாலோ உடலில் பாதிக்கப்பட்டாலோ கொண்டு வரது மிகவும் சிக்கலாக இருந்துச்சு. இப்போ தமிழக அரசுக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டாங்க. என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு அரசு எது நல்லது செய்தோ அதை பாராட்டணும், குறை செய்தால் அதை சுட்டி காட்ட வேண்டிய கடமை சமூக நலர்களுக்கு இருக்கின்றதை நான் இது பண்ணுவேன். இப்போ முகநூல் பதிவில் இருக்கும், எதுப்பையும் பதிவு பண்ணுவேன், பாராட்டியும் பதிவு பண்ணுவேன். நான் நியூட்ரல் ஆகணும்னு ஆசைப்படுவேன். தமிழக அரசு முதலமைச்சர் வந்து பதவி ஏற்றோன்னே அயலக வெளிநாடு வாழ் தமிழ் நலத்துறைன்னு ஒரு டிபார்ட்மெண்ட், என்ஆர்டி, அயலக தமிழக, அது என்னன்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டில் போய் வேலை செய்யங்களுக்கு புலம்பெயர் நம் தமிழர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டால் அதை சரி செய்வதற்காக அமைக்கப்பட்ட அயலக தமிழர் நலத்துறை தான் இந்த என்ஆர்டின்னு சொல்லுவாங்க. நம்ம எழிலகத்தில் இருக்காங்க. ஒரு பணி, சிறப்பான பணி. நம்ம எந்த நேரத்தில் தொடர்பு கொண்டாலும் உடனே நம்ம கோஆர்டினேட் பண்ணுவாங்க. அங்கே இறந்துட்டாங்கன்னு சொன்னால் உனக்கு தகவல் ஆகும். உடனே ஒரு நைட்டே வந்து மெயிலை ட்ராப் பண்ணுவேன். அதுக்கு முன்னால் அந்த பெற்றோர்கள்கிட்டேருந்து மனு வாங்கிப்போம். ஏன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்ரோச் பண்ணுறோம் இந்த விஷயத்துக்காக. இதுக்காக ஜின்னாவை நாங்கள் வந்து அப்பாயின்ட் பண்ணுறோம். இவன் உங்கள்கிட்ட கோஆர்டினேட் பண்ணுவாங்க. இதுக்காக ஜின்னா வந்து மறைமுகமாகவோ நேர்முகமாகவோ எந்த பணமும் வாங்க மாட்டேன் என உறுதி அளித்துள்ளார் என்று கடிதத்தை வாங்கி வச்சுட்டு தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். பண்ணால் மெயில் போட்டோன்னா இங்கே கவர்மெண்ட்டுக்கு சொல்கிறோம், அங்கே எம்பசிக்கு பேசிடுவோம். அந்த நாட்டில் நம்மள மாதிரி தமிழர்கள் சமூக ஆளுகள் அங்கே இருக்காங்க. இப்போ துபாயில் அதுக்கான ஈமான்னு சொல்லி கேரளா அமைப்பு ஒன்று இருக்குது. அதுலேயும் தமிழர்கள்லாம் இருக்காங்க. நம்ம தமிழக அமைப்போட இஸ்லாமிய அமைப்புகள், நம்மளோட பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களோட அமைப்புகள்லாம் அங்கே இருக்குது. அவங்களோட நெட்வொர்க் வச்சுக்குவோம். இங்கேருந்து நாங்கள் தகவல் கொடுத்தோன்னா அவங்க அந்த வேலையை முடிச்சுடுவாங்க. போஸ்ட்மார்ட்டம், எம்ஃபார்மிங், பேக்கிங், கார்கோ செக்ஷன், அது வரைக்கும் அவங்க முடிச்சுடுவாங்க. இயற்கையாக இருந்திருந்தால் பிஎம் கிடையாது, எம்ஃபார்மிங் மட்டும்தான். ஏதோ சந்தேகமானோம்னு சொன்னால் எம்ஃபார்மிங்க்கு முன்னால் பிஎம் இருக்கும். எம்ஃபார்மிங், பேக்கிங்கு, கார்கோ செக்ஷன் எல்லாம் முடித்து அவங்க கொண்டு வந்துடுவாங்க. அங்கேருந்து கொண்டு வரதுக்கான எப்போ நம்ம இங்கே பண்ணிடுவோம். சப்போஸ் அங்கே இருக்க கஃபீல் இருப்பார், அந்த வேலை செய்யோட உரிமையாளர், அவர்கிட்ட இங்கே இருக்க டிபார்ட்மெண்ட்லேருந்து எம்பசியில் பேசிடுவாங்க. உங்கள்கிட்ட பணி செய்தவர் இதுக்கான செலவை நீங்கள் ஏற்றுக்கணும்னு சொல்லி பேசிடுவாங்க. சில பேர் அந்த செலவை ஏற்று அங்கே இருக்க கஃபீல் அனுப்பிச்சிடுவாங்க. சில பேர் இல்லை என்னால் பண்ண முடியாது சொன்னாங்கன்னா தமிழக அரசு அதுக்கான தொகையை கொடுத்துட்றாங்க. அந்த எம்பசிக்கு அனுப்பிச்சு அவங்க எம்பசி கிளியர் பண்ணி இங்கே அனுப்பிச்சிடுவாங்க. நான் சென்னை விமான நிலையமோ திருச்சி விமான நிலையமோ அதை எங்கேனாலும் நான் போய் நேரடியாக நானே இருந்து அந்த லாஜிஸ்டிக்ஸ்லாம் கிளியர் பண்ணி உடலை ஏற்றி தமிழக அரசின் இலவச அமர்வு ஊதியம் இருக்குது. அந்த அமர்வு ஊதிய ஆர்டர் போட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போய் நம்ம வைக்க விட்டுருவோம். எதுக்கும் அவங்க காசு கொடுக்க தேவையில்லை. இது முற்றிலும் இலவசமாக செய்யப்படுகிறது. ஓகே. எத்தனை நாட்களுக்குள்ள இந்த ப்ராசஸ் முடிஞ்சது? முன்னாடிக்கும் இப்போக்கும் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வந்து ரோஷன் அலின்னு ஒருத்தர் இறந்து போனார் அபுதாபியில். இறந்தவொன்னே அன்றைக்கி ஈவினிங் எனக்கு தகவல் வருது. உடனே சனிக்கிழமை எல்லாம் வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். 2 நாளில் முடிச்சிட்டோம். உடலை கொண்டு வந்து இங்கே கொடுத்தாச்சு. மொத்தமே 48 மணி நேரம் 72 மணி நேரத்தில் உடலே இந்தியாவுக்கு வந்து அடக்கமே பண்ணிட்டாங்க. ஓகே. கிட்டத்தட்ட எத்தனை பேர் இது வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க? இது வரைக்கும் 30-35 உடல்களை கொண்டு வந்திருக்கோம். நோயாளிகள் பார்த்தீங்கன்னா 20-25 நோயாளிகளை கொண்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா மறக்க முடியாத விஷயம், புதுக்கோட்டையில் வந்து வீரபாண்டின்னு ஒரு பையன், அவங்க அம்மா கூட பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட்டில் ஓடி போய் பையனை கட்டி பிடிச்சி அழுதுப்பாங்க. ஆமாம், உடம்பு முடியாமல் இருந்தார் அந்த பையன். அந்த பையன் வந்து புதுக்கோட்டை பையன். அப்பாவுக்கு உடல்நிலை சரியில்லை, கால் இல்லைன்னு சொல்லி பையன் போய் பழக்க போயிருக்கான். போன இடத்துல ஒரு கண்டெய்னர் டெக்கில் மாட்டி தலை எல்லாம் காலெலாம் உடஞ்சி போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 8 மாதம் அவங்க உறவினர்களே இல்லாமல் அங்கே இருக்க சமூக அவர்களோட அரவணைப்பில் அபாய கட்டத்தில் இருந்தான். அவனை இந்தியா கொண்டு வரணும் போது ரொம்ப போராட்டம். அப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த அம்மா யார்ட்டையும் மனு கொடுத்துருக்கு. யாரோ ஒருத்தர் என் நம்பருக்கு புதுக்கோட்டையில் பார்த்து கொடுத்துருக்காங்க. இவருக்கு ஃபோன் பண்ணி இவரே எல்லாம் பார்த்துப்பான்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சென்னைக்கு வந்துட்டு தம்பினாங்க, அக்கா நீங்கள் எதுவும் கஷ்டப்படாதீங்க, ஆட்டோ நானே புக் பண்ணி விட்றேன், அதே ஆட்டோவில் வாங்கன்னு சொல்லி அமைச்சர் வீட்டில் நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அப்போதைய அமைச்சர் வந்து செஞ்சி மஸ்தான் அவர்கள். நான் பேசினது ஒரு பையனோட உயிரை காப்பாற்ற போவோம்,
அதுக்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும், தயவு செஞ்சு அப்பாயின்மெண்ட் கொடுங்கன்னு சொல்லி நம்ம ஆளுங்க மூலயமா அப்ரோச் பண்ணோம். நைட்டு 10 மணிக்கு அப்பாயின்மெண்ட்டு. அவங்க அம்மாவை கூட்டு போய் விஷயத்தையெல்லாம் விளக்கி சொன்னேன். உனக்கு என்ன வேணும்னு கேட்டாங்க. நாளைக்கால உங்கள் ஐஏஎஸ் அதிகாரி எனக்கு அனுமதி கட்டணம் மட்டும் கொடுக்கணும். உடனே ஃபோன் எடுத்து பேசினாங்க. அப்போ லேடி எடுத்துங்கன்னாங்க ஐஏஎஸ் அதிகாரி. உடனே பேசினா காலைல 10 மணிக்கு போகும். உடனே என் பேரில் ஆர்டர் அப்படியே மெயில் எம்பசிக்கு அனுப்போம். அன்றைக்கி ஈவினிங் ஃப்ளைட்டு கன்ஃபார்ம் ஆகுது. அத்தனை நாள் ஃப்ளைட் டேக்கப் பண்ணி இங்கே கேச்சு. பையன் வந்துட்டாரு. பையன் வந்து ஏர்போர்ட்டில் தான். அந்த அம்மா எமோஷனல் ஆகி அழுது அந்த வீடியோ ரொம்ப வேகலாச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா உடனே அமைச்சர்கிட்ட சொன்னோம், சார் இவனுக்கு வந்து சிறப்பு கண்காணிப்பு கொடுக்கணும் மருத்துவ சிகிச்சைன்னு. சென்னை அரசு ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் அமைச்சர் நேரில் வந்து பார்த்து, அப்போ அவங்க தொகுதி அமைச்சர் திரு ரகுபதி அவர்களும் நிதி உதவியெல்லாம் பண்ணி எல்லாம் பேசி ஒரு மருத்துவ குழுவை நியமித்து வாட்ஸ்அப் குரூப் ஸ்டார்ட் பண்ணி 4 ஆப்ரேஷன் பண்ணோம். இப்போ அந்த பையன் நல்லா இருக்கான். நல்லா இருக்காரு. ஓகே. அதே மாதிரி சமீபத்தில் சரத்குமார் அப்படிங்கிற ஒரு பையன் வந்து தன்னோட காதலி வந்து வேற ஒருத்தரை லவ் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சோன்னா தவறான முடிவு எடுத்து அது பெரிய பிரச்சனையாச்சு. அந்த உடலையும் நீங்கள் இங்கே தான் கொண்டு வந்தீங்க. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லுங்கள். ஏன்னா தமிழகத்தையே ஒழுக்கின ஒரு சம்பவமாக அது பார்க்கப்பட்டது. அந்த சம்பவத்தை பற்றி சொல்லி எதனால் இந்த முடிவுகள் அவர் இவ்வளோ வேகமாக எடுத்து? சனிக்கிழமை காலையில் 8:30 மணி வரைக்கும் நினைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு போதே நைட்டு 2-3 மணி ஆகிடும். ரோட்டில் எல்லாம் அன்னோன் போய் ஆளுங்கெல்லாம் பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து போய் விடியகாலம் 8-7 மணிக்கு ஃபோன் வருது. இந்த மாதிரி குவைத்தில் ஒரு பையன் தற்கொலை பண்ணிக்கிட்டான். என்ன விஷயம்னு கேட்டால் காதல் தோல்வி. இப்போ என்ன பண்ணோன்னா சில பேர் சொல்லுவாங்க உடலை அங்கேயே அடக்கம் பண்ணிவிடுங்க, வீடியோ காலில் காமிச்சிடுங்க. அதையும் நடந்துக்கு அதையும் நாங்கள் காமிச்சிருக்கோம். அங்கே அடக்குன்னா சில பேர் சொல்லுவாங்க அவ்வளோ சிரமப்பட்டு உடலை கொண்டு வேணாம், அங்கேயே அடக்கம் பண்ணுங்கள், முகத்தை மட்டும் காமிங்கன்னுவாங்க. நாங்கள் வீடியோ காலில் காமிச்சு அடக்கம் பண்ணுறதை ஃபுல்லாக அங்கேருந்து ஜூம் மீட்டிங்கில் உங்களுக்கு காமிச்சிடுவோம். அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். கேட்டவும் இல்லை உடலை கொண்டு வரணும், இங்கே பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டால் ஒரு பெண்ணை லவ் பண்ணியிருக்காரு. அந்த பெண் வந்து அங்கே உதவி ஆய்வாளர் காதலிச்சிருக்கு. 2 பேரும் சேர்ந்து வீடியோ காலில் ஃபோன் பண்ணி அவங்க மிரட்டியிருக்காங்க. அவர் வந்து மிரட்டியிருக்காங்களா? அதான் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், நீ தலையிடாத. இந்த பையன் ஏதோ லவ் பண்ணப்போ பண உதவி நகர உதவிலாம் பண்ணியிருக்கான், வாங்கி போட்டுருக்கான் போல. இவன் நேரடியாக 2 பேரும் வீடியோ காலில் ஒன்றா பேசுவதை பார்த்தோன்னா எமோஷனல் ஆகி அம்மாவுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு தற்கொலை பண்ணிட்டான். உடனடியாக களத்தில் இறங்கி அங்கே இருக்க எம்பசிக்கு பேசி உடனடியாக பாடியை பிஎம் பண்ணி எம்ஃபார்ம் பண்ணி அனுப்புறதுக்கான ஏற்பாடு பண்ணோம். சனிக்கிழமை காலையில் ஸ்டார்ட் பண்ணோம். சனி ஞாயிறு தமிழக அரசு விடுமுறை இருந்தாலும் இங்கே இருக்க என்ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஃபோனில் கோஆப்ரேட் பண்ணாங்க. நம்ம மெயில் அனுப்பிச்சிட்டோம். எல்லாமே மின்னஞ்சல் தான். மின்னஞ்சல் அனுப்பிச்சு திங்கக்கிழமை காலையில் 11 மணிக்கு எல்லாம் முடிஞ்சிருச்சு. 12 மணிக்கு பேக்கிங் பண்ணோம். செவ்வாய்க்கிழமை விடியகாலம் 4 மணிக்கு உடல் சென்னை விமான நிலையத்தில் வந்துச்சு. இதில் மட்டும்தான் கொஞ்சம் சுணக்கம் எனக்கு ரொம்ப. என்ன ரீசன் கேட்டால் இறந்து போன 2 நிமிஷத்தில் இறந்து போயிட்டான். அவன் உயிர் வந்து அந்த 2 நிமிஷத்தில் தொங்கி இறந்து உயிர் போயிட்டு இருக்கும். அவன் உடலை கொண்டு வரத்துக்கு விடியகாலம் 4 மணிலேருந்து 9 மணிக்கு சென்னை விமான நிலையத்தில் நடைமுறைகளை செய்யறதுக்கு 5 மணி நேரம் ஆகுது. இது மட்டும் தான் நம்ம எம்பி ஒருத்தர் மீட் பண்ணலான்னு இருக்கோம். இறந்து போன உயிரை கொடுப்பதுக்கு எதுக்கு 5 மணி நேரம்? விமான நிலையத்தில் 3 மணி நேரத்தில் வந்துட்டு கோயத்துலேருந்து 3 மணி நேரத்தில் அந்த உடலை வந்து வெளியே கொண்டு வரதுக்கு 5 மணி நேரம் ஒர்க் பண்ண வேண்டியது. அதை நடைமுறைகளை மட்டும் எளிமைப்படுத்தணும்னு சொல்லி கோரிக்கை வைக்கலான்ட்டு கொண்டு வந்து கொடுத்தோம். கொண்டு வந்தால் அந்த உடலை நான் போய் ரன்வேல போய் வாங்க போவேன். என் கண்ணெலாம் அப்படியே கலங்குது. என்ன ரீசன் கேட்டால் அவங்க அப்பா அம்மா சம்பாதிப்பாங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் எல்லாம் சொந்தக்காரெலாம் வந்து சந்தோஷமாக வெளியே அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அவன் உடல் பார்த்தீங்கன்னா ரன்வேல தனியாக பாக்ஸில் தனியாக இருக்குது. சுற்றி ஒத்தமே இல்லை. நம்ம போய் ரன்வேல போய் தனியாக பாக்ஸ் கிடக்குது. சரத்குமார் அவன் உடல் வந்து பாக்ஸில் கிடக்குது. எனக்கு அவங்க கூட அந்த சொந்தக்காரங்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூட முடியல. நம்மளால் கூப்பிட்டு வந்து 9:15 மணிக்கு அவங்கள ஏற்றி விடும்போது அவங்க சொல்லுவாங்க, சார் ரொம்ப வணக்கம் சார், ரொம்ப மகிழ்ச்சி சார், இவ்வளோ உதவி செஞ்சுருக்கீங்க, காசு பணம் வாங்காமல். யாருமே எங்களுக்கு எப்படி பாடி வாங்குனே தெரில, 2 நாளில் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. நம்ம கொடுக்கும்போது ஒரு வீடியோ எடுத்துப்போம் நம்மளோட பதிவுக்காக. என்ன காரணம் கேட்டிங்கன்னா நம்ம எது முற்றிலும் இலவசமாக செஞ்சுருக்கோம். இந்த காகுக்கு அங்கே போகுது இங்கே போகுது எதுக்குமே நம்ம காசு வாங்கல, நம்ம சொந்த பணத்தில் செலவு பண்ணுறோம். அதுக்காக நான் சொன்னேன் சார் வீடியோ மட்டும் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி இந்த உடல் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். இதுக்கு வந்து சமகால ஜின்னாகிட்ட வேண்டுகோள் வச்சோம். அவள் எந்த பணமும் வாங்காமல் முற்றிலும் செஞ்சு கொடுத்துன்னு சொல்லி உடலை அமுச்சு விட்டோம். அங்கே போய் இப்போ இங்கே சட்டம் ஒன்று பிரச்சனை ஆச்சு. அங்கே பாடி அடக்கம் பண்ண விடாமல் கிட்டத்தட்ட 8 மணி நேரம் 7 மணி நேரம் ஆம்புலன்ஸ்குள்ளேயே பாடியை வச்சு மயிலாடுதுறை ஃபுல்லாக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை. நைட்டு 10 மணிக்கு மேலே தான் சமாதானம் ஆகி 11 மணிக்கு 10 மணிக்கு ஏதோ சடங்கு கொல்லி வச்சாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஓகே. அவங்க மேலே எந்த ஒரு வழக்கம் போடலையா சார்? இல்லை, அது ஏதோ ஆய்வாளர் வந்து வழக்கமாக பண்ணிட்ட மாற்றம் செய்வாங்க. அந்த வழக்கமான பண்ணிட்ட மாற்றம் செஞ்சுருக்காங்க. அந்த பொண்ணு மேலே ஏதோ வழக்கு பதிவு செய்யறதா சொல்லியிருக்காங்க. அது நம்ம அதுக்கு தலையிடுறது கிடையாது. நம்ம எந்த வேலையை சொன்னாலும் அந்த வேலையை மட்டும் செஞ்சுட்டு வந்தது. என்ன ரீசன் கேட்டால் நம்மளுடைய நோக்கம் வந்து அந்த பாடி அந்த வீட்டுக்கு வந்து சேரணும், அதான் நோக்கம்.
அதில் இருக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை யார் தப்பு செஞ்சாங்கன்றது அவங்க சட்ட ரீதியாக அவங்க பார்த்துக்கிட்டு. சரி, ஓகே சார். இப்போ இவ்வளோ விஷயங்கள் செஞ்சிட்டு இருக்கீங்க. எந்த விஷயம் எந்த இடத்துல நீங்கள் வந்து ரொம்ப திருப்தி அடைஞ்சிங்க? நாம் செய்கிற விஷயம் நமக்கு சரியாக தான் போகிறோம் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். கொரோனா அலை ரொம்ப தாண்டம் ஆடுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கொரோனா உடலை வந்து யாருமே அடக்கம் பண்ணுறதுக்கு முன் வரல. நம்மளுடைய மருத்துவத்தை வந்து இறந்து போனார். கீழ்ப்பாக்கத்தில் நியூ ஹோப் ஹாஸ்பிட்டலோட உரிமையாளர். அவர் உடலை வந்து பார்த்திங்கன்னா அடக்கம் பண்ண உடலை தூக்கி ரோட்டில் போட்டு கல்லெல்லாம் அடித்து ரொம்ப இது பண்ணாங்க. மக்களின் உயிர் காக்கும் மகத்தான பணி செஞ்சுட்டு இருக்க மருத்துவ உயிர் போயிடுச்சு. அந்த உடலை அடக்கம் பண்ண விடாமல் சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது. அப்போ என்ன பண்ணோம், நாங்களே களத்தில் இறங்கி முதல் பாடி ஏப்ரல் மாதம் நினைக்கிறேன் சவிதாலேருந்து வருது, மண்ணடியில் இறந்து போனார். அவர் உடலை வந்து வண்ணாகப்பட்ட இஸ்லாமிய பகில்குண்டில் டிபி கிட்லாம் போட்டு முதல்ல போய் அடக்கம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எல்லாம் ட்ரெண்ட் ஆகுது. வங்கி மேல் அலுவலகத்தை வந்து இந்த மாதிரி இலவசமாக உடலை அடக்கம் பண்ணுறாட்டு பண்ணிகிட்டு இருக்கும்போது ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் ஒரு அம்மா அப்பா பக்கத்தில் இறந்து போகிறாங்க. இறந்து போய் எனக்கு தகவல் வரல. நான் எதாச்சியாக போய் பாடி ரிலீஸ்க்காக உட்காந்துக்கும் போது குடும்பம் உட்காந்து அழுதுட்டு இருக்கு. முதல் இறந்து போயிட்டாங்க. அப்பா இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க பொண்ணை வசூலுப்பா, அம்மா வசூல். அம்மா இறந்து போயிட்டாங்க. சரி, பொண்ணை வசூல். பொண்ணு உடம்பு சரியில்லாமல் அட்மிட் ஆகிருக்கு. இப்போ யார் தான் இருக்கா? சொந்தக்காரங்க யாருமே இல்லை. கிட்டத்தட்ட 3 நாளாக பாடி மாச்சலில் கிடக்கு. ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சேர்ந்தவங்க. அப்போ என்ன பண்ண, எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் கவர்மெண்ட்டோட சட்ட விதிமுறைகளை துரிதகதமாக செஞ்சு அதோட சுகாதார ஆய்வாளர் வந்து திருமலை வயலில் இருக்காரு. அவர்கிட்ட ஃபோனில் பேசினா லாக்டவுன் என்னால் அவ்வளோ தான் வர முடியாதுன்றது. எல்லாத்தையும் வாட்ஸ்அப்பில் வாங்கி எல்லாமே வாட்ஸ்அப்பில் தான் வாழ்க்கையாக அன்றைக்கி எல்லாம் பண்ணி கையெழுத்தெல்லாம் போட்டு வாட்ஸ்அப்பில் வாங்கி இங்கே இருக்க சுகாதார ஆய்வாளர்கிட்ட கொடுத்து பாடி என் பேரில் ஏற்றுக்கிட்டு எல்லாம் முடித்து அடக்கம் பண்ணுற போகும்போது லைட்டாக மனசில் ஒரு நெருடல். எங்கள் அம்மா எப்போதுமே வந்து தொழுகை முடிச்சுட்டு பிரார்த்தனை பண்ணுவாங்க. கனவுக்கு முன்னால் நான் போயிடணும், என்னை கனவு தூக்கிட்டு போகணும், அப்படி தான் எங்கள் அம்மா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க. நான் சின்ன பிள்ளைய விளையாட்டை நினச்சிப்பேன். அம்மா இப்படி பிரார்த்தனை கேட்குங்களே. கடைசியாக அப்படி தான் இறந்து போனாங்க. அப்பாவுக்கு முன்னால் போயிட்டாங்க. அப்பா தான் அம்மா கடைசியாக தூக்கி இந்த நடைப்பயணம் இறுதி பயணத்தை தொடங்கினார். அப்போ என்ன பண்ண சரின்னு சொல்லிட்டு மல்லிப்பூ குங்குமம்லாம் ரெடி பண்ண சொல்லி டிபி கிட்டு போட்டு ராயப்பேட்டை மாச்சில் நானே உள்ளே போய் அவங்க முகத்தில் எல்லாம் பூசி குங்குமம் மல்லிப்பூலாம் வச்சு எல்லாம் பண்ணி முதல்ல அவங்க உடலை ஏற்றி கனவு உடலை 2வது ஏற்றி பெசன சுடுகாட்டில் போய் முதல்ல அவங்கள கொல்லி வச்சு அந்த எலும்பெல்லாம் எடுத்து அவங்க ஐடி வைப்பெல்லாம் பண்ணிவிட்டு வெண்டாவது எல்லாம் பண்ணி முடிச்சோன்னே ரிலேஷன் வந்து என்ன பண்ணாங்க, கையில் ஒரு 15,000 கொடுக்குறாங்க. என்னதுன்னு கேட்டேன். இல்லை கேட்டேன், எல்லாம் 30,000 செலவாகும் சொன்னாங்க. 2 பாடிக்கும் 15,000 இருக்குது, மீதி காசு எவ்வளோ சொன்னால் ஜிபேயில் அனுப்பிச்சி விட்ருங்க. அப்படியே அவங்க பாக்கெட்டில் வச்சுட்டு காசுக்காக நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் வங்கி அடையாளம் எடுத்து காமிச்சேன். நீங்கள் பேங்க் மேனேஜரா, உங்கள் பேர் என்னன்னாங்க. அதெல்லாம் வேணாம் விடுங்க. இல்லை என்ன பேர் சொல்லுங்கள். முகமது அலி ஜின்னான்னு. அப்படியே கட்டி பிடிச்சிட்டாங்க. என்ன ரீசன் கேட்டால் அவங்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பிரச்சனை இருக்குதாவே நம்ம அரசியல்வாதிகள் கிளப்பி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அரசியல்வாதிகள் மற்றபடி அந்த சமூக இனத்தினோம் நாங்களும் ஒத்துமையாக தான் இருக்கோம், அந்நியமாக தான் இருக்கோம். அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நீங்கள் இப்படி பண்ணுவீங்க தம்பி சொல்லி கட்டி பிடிச்சி இதான உடனே அவங்களோட சமூகத்துக்குள்ளே போய் பேசிட்டாங்க. இந்த மாதிரி இஸ்லாம் மதத்தை சேர்ந்த ஜின்னான்றது இந்த மாதிரிலாம் மல்லிப்பூலாம் வச்சு பண்ண காசு கொடுத்தாங்களே. அது பயங்கர வீடியோ வைரலாகி சில டிவியில் வந்து என்னை கூப்பிட்டு ஃபோட்டோ வேணும் கேட்டாங்க. தயவு செஞ்சு ஃபோட்டோ மட்டும் கேட்காதீங்க. அப்போ நான் என் முகத்தை காட்டாமே அந்த வீடியோ போட்டாங்க. அது பயங்கர ட்ரெண்ட் ஆச்சு. அது வந்து அந்த குடும்பத்தை வந்து எங்கள் அப்பா அம்மா எப்படி கடைசி டைமில் நோய் போராடி இருந்தால் எப்படி இருப்பாங்களோ அந்த வழியோடு தான் நான் செஞ்சேன். அந்த காசு வாங்கியிருந்தால் அத்தோடு அது புளிச்சா போயிட்டு கண்டிப்பாக காசு வாங்காதனால இன்னும் தொடர்ந்துட்டு இருக்கு. ஒரு திருப்தி, எனக்கு திருப்தியாக பண்ணோன்ட்டு இப்போ சுமூகலே அமைச்சு வச்சோன்ட்டு. ஓகே, நீங்கள் செய்கிற சேவை, நீங்கள் செய்கிற அந்த சமூக அர்ப்பணிப்பு வந்து இந்த சமூகத்துக்கு ரொம்ப தேவையான ஒன்று. பலரும் எளிய மனிதர்கள் குரலுக்கு தான் இங்கே யாருமே செவி சாய்க்கிறது இல்லை. அதை சிறப்பாக செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமூகம் உங்களை போற்றி கொண்டே இருக்கும். உங்கள் வேலைகள் சேவைகள் எல்லாமே நல்லபடியாக தொடரும். உங்களோட வார்த்தைகளுக்கும் உங்களுடைய நேரத்திற்கும் ரொம்ப நன்றி.